கர்த்தாவே, உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நீதிமொழிகள் 19 அதிகாரம் 23 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்பதே. ஞானியான சாலமோன் ஜீவனின் மதிப்பையும், கர்த்தர் எல்லாவற்றின் மேலும் வல்லமை உள்ளவர், கர்த்தரையே சார்ந்து கொண்டிருப்பவர்களின் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்பவைகளை குறித்தெல்லாம் நீதிமொழிகள் புத்தகத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவைகளில் ஒன்றான இன்றைய தியான வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார்: கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கிறது என்பதாக. பிரியமானவர்களே, இன்று அநேகர் தங்களுடைய ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கை போராட்டத்தில் ஜீவனுடைய அர்த்தத்தையும் மதிப்பையும் உணராமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் திருப்தி உள்ளவர்களாக, ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இங்கே திருப்தி என்பது தன்னிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அதை கர்த்தர் நிறைவாக்கி திருப்தியாக கொடுப்பார் என்பதே. அது மட்டுமல்லாது, இன்றைய வசனத்தில் கர்த்தரிடத்தில் பயப்படுகிறவர்களுக்கு தீமை அவர்களை அணுகாது என்பதாக பார்க்கிறோம். எல்லாருக்கும் எதிர்ப்புகள், ஆபத்துகள், தீமைகள் வருவது இயல்பானதுதான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எதுவும் அவர்களை அணுகாது. ஏனென்றால் கர்த்தரே ரட்சிப்பின் கன்மலையாக பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் ஆகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களை ரட்சித்து பராமரித்து நடத்துகிறீர். உமக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் அதிகமாக உம்மையே சார்ந்து கொண்டு நடக்கும்படிக்கு எங்களுக்கு பலனையும் கிருபையையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.